பார்த்தோம்னா பிரம்மாண்ட அந்த கால பைரவர் சிலைக்கு கீழே தான் நின்றுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எவ்வளவு உயரம் இது இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே சொல்லி இருந்தோம். இதனுடைய அகலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா 18 அடி அகலம் கொண்ட ஒரு சிலையாக இது வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 39 அடி உயரம். இந்த உருவ அமைப்பு, அதாவது கால பைரவரினுடைய இந்த சிலை அமைப்பு வந்து ஆடைகள் இல்லாத ஒரு உருவமா தான் பாத்தீங்கன்னா இருக்குங்க. முழுமையான ஆடைலாம் இல்ல, ஆடைகளற்ற சூழல்ல தான் வந்து இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைகள்ல வந்து சூலாயுதம், இன்னொரு கையில் வந்து பாச கயிறு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீய சக்திகளை அழிப்பதற்காக சிவன் எடுத்த அவதாரம் தான் இந்த பைரவ அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அதன்படியே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கையில சூலாயுதம், இன்னொரு கையில வந்து பாச கயிறு இருக்கு. ஒரு கோரமான உருவம், அதாவது அழிக்க பிறந்தவன் அப்படிங்கிற அளவுல வந்து இந்த உருவமானது இருக்கிறது. இப்படிதான் புராண கதைகளும் சொல்கிறது. தீய சக்திகளை அழிக்க வல்ல ஒரு சக்தியாக உருவான அவதாரம் என்பதால் அப்படியே வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த உருவமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம புராண கதைகளை சொல்ற மாதிரியே தான் இந்த உருவம் அப்படியே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கால பைரவரினுடைய வாகனம் வந்து நாய் வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. அதனுடைய சிலையும் வந்து பின்னாடியே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உருவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வியந்து பார்த்துக்கிட்டு போறாங்க. இங்க இருந்து பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பா இருக்கு. அவ்வளவு உயரம் இருக்கு, அவ்வளவு அகலம் இருக்கிறது. ஆசியாவிலே இப்படிப்பட்ட ஒரு சிலை இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து அப்படியே உள்ள நுழைவாயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா இங்க நுழைவாயிலே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வந்து வழங்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சாதாரண நாட்களை விட அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்கள்ல பக்தர்களுடைய வருகை வந்து அதிகமா இருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தொடர்ச்சியா வழிபடுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்கள்ல வழிபடுகிற பொழுது பைரவர் வந்து மேலும் வந்து பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து உறுதியான நம்பிக்கையா இருக்கு. அதற்காக தான் காலை முதலே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளும் ஒரு அஷ்டமி தினத்துல தான் வந்திருக்கிறோம். நிறைய பக்தர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. 11 மணிக்கு மேல நிறைய கூட்டம் கூடுங்கிறது இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 4 மணிக்கு மேல பூஜைகள்லாம் நடக்கும். அப்ப வந்து இன்னமும் கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு. ஆனா எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னதானம்ங்கிறது ரெடி ஆகிட்டே இருக்கு. இவங்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு. இங்க வந்துட்டு போறவங்க இந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு போகும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். இங்க வந்து கோயில்ல வந்து நம்ம உணவு அருந்திட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வெளியில போறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தொடர்ச்சியா உள்ள போய் பார்க்கலாம். பொதுவா பைரவர் கோயில்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னாக்கா மாலை அணிவித்தல், விளக்கேற்றுதல், மண் விளக்கேற்றுதல் அப்படிங்கிற நிறைய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட குறிப்பா இந்த கோயில ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றிக்கிட்டு வராங்க. நீங்க இங்க பார்க்கலாம், இங்க வந்து நிறைய பேர் வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. மண் விளக்கோ அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை வந்து 2 பாகமாக உடைத்து அதுல ஒரு பாகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்ணெயோ நெய்யோ ஊற்றி திரிய போட்டு வந்து விளக்கு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியா வந்து இதை பண்ணும் பட்சத்துல தங்களுடைய தடைகள், தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது வந்து தீரும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. தொடர்ச்சியா இந்த பிரார்த்தனையானது செய்யப்படுது அப்படிங்கறது நம்ம இங்க இருக்க கேட்கும்போது சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், இங்க நிறைய பேர் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் வந்து ஏத்துறாங்க. குறிப்பா அஷ்டமி நாட்கள்ல வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து மேற்கொள்றாங்க. தேய்பிறை அஷ்டமியில இதை செய்யும் பட்சத்துல கூடுதலா பலன் கிடைக்குங்கிறது இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. எத்தனை நாளா இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? எப்ப உங்களுக்கு இப்படி ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது தெரியும்? இந்த கோயிலுக்கு முத இந்த பள்ளியை நான் ஊருக்கு போறலான்ட்டு வந்தப்பதான் இந்த கோயில ரோட்டு மேல பார்த்தேன். பார்த்துட்டு ஏன் நம்மளும் போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு மனசுல ஏதோ ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை நிறைவேறுங்கிற நம்பிக்கையில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப நாங்க மாசம் எல்லாரும் ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இங்க வர நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது மனசுக்கு. அதனால தீராத நோய் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப தகராறு, மற்றபடி குழந்தை இல்லாத பட்சத்தில் இருக்கிறவங்க, திருமணமாகாம இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சன்னதிக்கு வந்துட்டு வந்தா ஒரு விமோச்சனம் பிறக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அந்த நம்பிக்கையினால நாங்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அருள் கொடுக்குற அந்த கால பைரவர் மற்றவங்களுக்கும் அருள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை.